Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last class exercise 2.7 உள்ள 4th ப்ராப்ளம்ல இருந்து 6th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல 7th ப்ராப்ளம்ல இருந்து 9th ப்ராப்ளம் வரைக்கும் பார்க்கலாம். அதுல 7th ப்ராப்ளம் பாருங்க. Find the 10th term of a GP whose 8th term is 768 and common ratio 2. அதாவது 10th term வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. 10th term என்னது T10. T10 வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன given-ஆ கொடுத்திருக்காங்க? 8th term கொடுத்திருக்காங்க. 8th term என்னது T8 is equal to 768. Next இன்னொரு given கொடுத்திருக்காங்க common ratio 2. அப்பனா R is equal to 2 னு தெரியும் இல்லையா? Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to A R power n minus 1. சரியா? ஃபர்ஸ்ட் T8 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? T8 is equal to A R ஓட வேல்யூ என்ன? 2 பவர் n ஓட வேல்யூ என்ன? 8 8 minus 1. T8 வேல்யூ என்ன? 768 is equal to A 2 power என்ன வரும்? 2 power 8 minus 1 7. சரியா? அப்ப A is equal to 768 divided by 2 power 7 வரும். கரெக்ட்டா? 768 எப்படி எழுதிக்கலாம்னா 2 power 8 ன்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? 2 power 8 divided by 2 power 7. அப்போ இந்த 2 power 7 இதுல வந்து 7 வேரியபிள்ஸ் போய் பேலன்ஸ் வந்து 2 மட்டும் இருக்கும். 2 power 1 இருக்கும் இல்லையா? அப்போ A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ நம்ம T10 கண்டுபிடிக்கலாம். T10 ல போயிட்டு நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? T10 is equal to A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 2. R ஓட வேல்யூ 2 whole power n minus 1. n என்னது 10 minus 1. ஓகே, அப்ப T10 is equal to 2 into 2 power 9. சரியா? 2 into 2 power 9. ஆல்ரெடி 2 power 8 ஓட வேல்யூ வந்து 768 ன்னு தெரியும். இதோட நம்ம வந்துட்டு 2 into 2 4 மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துரும். கரெக்ட்டா? அப்ப இத 2 power 9 into 2 ஓட வேல்யூ 3072. ஓகேவா? இதான் T10 ஓட வேல்யூ. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Next problem பாருங்க. If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power B, 3 power C are in GP. அதாவது ABC AP னா 3 power A, 3 power B, 3 power C வந்து GP ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்படினா இதோட வேல்யூவும் எனக்கு சேமா வந்துட்டாலே எனக்கு வந்துட்டு இது ப்ரூவ் ஆயிடும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ABC are in AP ன்னு சொல்லிருக்காங்க. A, B, C are in AP. அதாவது ஃபர்ஸ்ட் given. ஓகேவா? ஒரு இந்த சீக்வென்ஸ் ஏபில இருக்கணும்னா இதற்கு வந்துட்டு என்ன கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்? அதாவது காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு சேமா இருக்கணும். ஏபினா இதே ஜிபினா காமன் ரேஷியோ நம்மளுக்கு வந்துட்டு சேமா இருக்கணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா T2 minus T1. T2 minus T1 னா B minus A is equal to T3 minus T2. C minus B வந்து எனக்கு ஈக்குவலா இருந்தாதான் இது ஏபியா இருக்க முடியும். அவங்களே ஏபின்னு சொன்னனால அதோட கண்டிஷனை வந்து நான் எழுதிட்டேன். சரியா? மைனஸ் B இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? B plus B னு பிளஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா C plus A னு கிடைக்கும். அப்ப 2b b plus b என்னது 2b is equal to a plus c. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? 3 power a, 3 power b, 3 power c are in gp ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும். கரெக்ட்டா? to prove 3 power a, 3 power b, 3 power c are in gp. அப்படினா நம்ம வந்து இதோட வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா அது ஜிபி. அப்படி வரல அப்படினா அது வந்து ஜிபி இல்லன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அவங்க then show that எப்பவுமே ஒரு क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. then show that prove that ன்னு கொடுத்திருந்தா கண்டிப்பா அந்த क्वेश्चन அவங்க கொடுத்திருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்க பாருங்க then show thatங்கறனால கண்டிப்பா அது ஜிபியை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகும். சரியா? அதனால வந்து இந்த மாதிரி prove that क्वेश्चनலாம் உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் வரல அப்படினா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க 3a, 3b, 3c are in gp னா என்ன அர்த்தம்? காமன் ரேஷியோ வந்து சேமா இருக்கணும் இல்லையா? அதாவது T2 divided by T1 is equal to T3 divided by T2. அப்ப 3 power b divided by 3 power a is equal to 3 power c divided by 3 power b. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்ப 3 power b into 3 power b. இத என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணா equal to 3 power c into 3 power a. கரெக்ட்டா? இது பேஸ் ஈக்குவல்ங்கறனா நான் பவரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும்? 3 power b plus b is equal to 3 power a plus c. கரெக்ட் தானே? அப்ப 3 power b plus c என்னது? 2b is equal to 3 power a plus c. அப்போ பேஸ் ஈக்குவல்னா பவர் ரெண்டு ஈக்குவல். 2b is equal to a plus c. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் and செகண்ட் ஈக்குவேஷனும் சேமா தானே வந்திருக்கு. abc ஏபியா வச்சிருந்தா இந்த வேல்யூ. அப்படினா 3a, 3b, 3c யும் எனக்கு இதே வேல்யூ கொண்டு வந்தா இது gp ன்னு அர்த்தம். சரியா? அப்ப 1 and 2 ஈக்குவல்ங்கறனால இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஹென்ஸ் 3a, 3 power a, 3 power b, 3 power c are in gp. ஓகேவா? 1 equal to 2 ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த லைன் எழுதுங்க. புரியுதா? இந்த சம் எப்படி போட்டோம்னு? 9th problem பாருங்க. In a GP, product of 3 consecutive terms is 27 and sum of the product of 2 terms taken at a time is 57/2. Find the 3 terms. அதாவது ஒரு geometric progressionல 3 consecutive terms கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அந்த consecutive terms மல்டிப்ளை பண்ணா 27 அதே
sum of the product of the two terms. அந்த first ரெண்டு டேர்மை ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த ரெண்டு டேர்மை ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த ரெண்டு டேர்மை ப்ராடக்ட் பண்ணி அதை ப்ளஸ் பண்ணா 57/2 ன்னு சொல்றோம். சரியா? அப்படினா அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட வேல்யூ என்ன? அதுதான் வந்து கேட்கக்கூடிய क्वेश्चन. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிக்யூட்டிவ் டேர்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். let a/r, a, ar be the consecutive terms. இப்போ product of the three consecutive terms is 27. இந்த மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா 27. அப்போ a/r into a into ar is equal to 27. இந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். அப்போ a into a என்ன வரும்? a into a into a cube is equal to 27. a cube is equal to 27 எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 cube னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரியா? 3 cube ஓட வேல்யூ தான் 27. அதாவது 3 3 9, 9 3 27 இல்லையா? அதனால 3 cube னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். பவர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கனால பேஸ் ஈக்குவல். அப்போ a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 3. ஓகேவா? a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் sum of the product of the two terms அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் இருக்குல, இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஏனா product of two terms னு இருக்குல, அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் என்ன பண்றோம்? a/r into a. இது கூட சம்னா என்னது அர்த்தம்? பிளஸ் பண்ணி அதே மாதிரி ரெண்டு டேர்ம் இப்போ நாம என்ன பண்ணவோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ரெண்டு டேர்ம் அடுத்த ரெண்டு டேர்ம். அப்போ a into ar plus அதுக்கப்புறம் ar into இந்த வேல்யூ. ஏன்னா இப்படி போறதுல அப்போ திரும்பி இது வந்து இப்படி வரும் இல்லையா? அதனால ar into a/r என்ன சொல்லிருக்காங்க? 57/2. ஓகேவா? இது என்ன வரும்? a²/r plus இது என்ன வரும்? a²r plus இந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன வரும்னா a² மட்டும் வரும். is equal to 57/2. a² காமனா வெளிய எடுத்துக்கலாமா? அப்ப a² into 1/r plus r plus 1 is equal to 57/2. a ஓட வேல்யூ என்ன? 3. 3² னா 9. அப்ப 9 into 1/r plus r plus 1 is equal to 57/2. ஓகேவா? இந்த ஸ்டெப் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளையர் இருக்க 9 இந்த சைடுல போனுச்சுனா டிவைட்ல வந்துரும் இல்லையா? அப்போ 1/r plus r plus 1 is equal to 57/2 divided by 2 into இந்த மல்டிப்ளையர் இருக்க 9 வந்து கீழ வச்சா டிவைட்ல வந்துரும். அதனால 2 into 9 னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்ட்டா? அப்போ 3 3s are 9, 3 19s are உனக்கு வந்துட்டு 57. சரியா? அப்போ இந்த r நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். 1 plus r into r, r² plus r into 1, r divided by r is equal to 19 divided by 2 3s are 6. ஓகேவா? இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்க r இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இங்க உள்ள 6 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்ப 6 into 1 plus அதாவது சரி ஓகே இங்க வந்து டைரக்டா போடுறது புரியலனா கூட நீங்க இப்படி வெச்சுக்கோங்க. 6 into 1 plus r² plus r is equal to 19 into r இந்த சைடு போறனால r னு வந்துரும். சரியா? இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into 1 6 plus 6r² plus 6r is equal to 19r. ஓகேவா? இப்போ 19r இந்த சைடு வந்துச்சுனா மைனஸ்ல வரும். அப்ப 6 plus 6r² plus 6r minus 19r is equal to 0. 6r², 6r minus 19r வேல்யூ என்ன? minus 13r plus 6 is equal to 0. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இப்போ 6 6r என்னது? 36. அதாவது மல்டிப்ளை பண்ணா 36 வருமா? பிளஸோ மைனஸோ பண்ணா நமக்கு -13 வருமா? அப்ப 9 4s are 36. சரியா? அப்ப 9 plus 4 13. ஆனா 13 ஓட சிம்பிள் மைனஸ்ல இருந்திருக்கு. அதே மாதிரி பிளஸும் பண்ணனும் இல்லையா? -9 -4 -13 -9 into -4 36 னு வரும். இங்க முன்னாடி 6 இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணனும்? 6 ஆல டிவைட் பண்ணனும். இங்க 6 இல்லனா பிரச்சனை இல்ல. 6 இருந்துச்சுனா இந்த வேல்யூவோட லாஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் கூட திரும்பி நம்ம டிவைட் பண்றோம். ஏன்னா மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? அதனால நம்ம வந்து திரும்பி டிவைட் பண்ணி ஆகணும். அப்ப 2 3s are இங்க 3 2s are 3 3s are இங்க 2 3s are 2 2s are அப்ப என்ன வரும்? இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2r minus 3 into 3 டினாமினேட்டர் இருக்கா? அப்ப 3r minus 2 is equal to 0. அப்படினா என்ன வரும்? 2r minus 3 is equal to 0. இன்னொன்னு 3r minus 2 is equal to 0.
அப்போ r is equal to இங்கே 3/2 வந்துடும், இங்கே r is equal to 2/3 வந்துடும். சரியா? ஆல்ரெடி ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். சரியா? ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், ஏயோட வேல்யூ 3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். நம்ம என்னவா எடுத்திருக்கோம், a/r, a, ar தானே எடுத்தோம். ஃபர்ஸ்ட் r வந்து 3/2 இருந்தா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? 3யோட ஏயோட வேல்யூ என்ன, 3 டிவைடட் பை r ஓட வேல்யூ 3/2, கமா ஏயோட வேல்யூ 3, கமா 3 into r ஓட வேல்யூ 3/2. சரியா? அப்போ டிவைடட் கீழே டிவைடட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு ரெசிப்ரோக்கலா மாறும். கரெக்டா? அப்போ 3 into 2/3 வந்துடும். அப்போ 3 கேன்சல் ஆயிடுமா, நெக்ஸ்ட் 3, கமா 3 3s are 9/2. அப்போ 2, 3, 9/2. இது வந்து r is equal to 3/2 ஆ இருந்தா. நெக்ஸ்ட் r is equal to 2/3 ஆ இருந்தா என்ன சொல்லி பார்க்கலாம். r is equal to 2/3 ஆ இருந்தா சேம் அதே மாதிரி a/r, a, ar கண்டுபிடிக்கணும். a ஓட வேல்யூ என்ன, 3 டிவைடட் பை r ஓட வேல்யூ என்ன, 2/3, கமா a ஓட வேல்யூ 3, 3 into 2/3. சரியா? இப்போ டிவைட் கீழே டிவைட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலா மாத்துவோம். இப்போ 3 into 3/2 வந்துடும். ஏன்னா 2/3 ரெசிப்ரோக்கல் 3/2. 3, இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகி 2 வந்துடும். நெக்ஸ்ட் ஓகேவா? அப்போ 3 3s are 9, 9/2, 3, 2. ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் எக்ஸசைஸ் 2.7 லெவலில் 7th ப்ராப்ளம்லேருந்து 9th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.